Good morning everyone. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? Welcome back to Triple on Tarot in Tamil. Daily Tarot reading December 21 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். What about the messages for those who are watching this? Please give it. Sun, Page of Wands, somewhat ஏதாவது ஒரு again and again நமக்கு sun ஒரு நியூ ஆஃபர் இல்லை நியூ ஓப்பனிங்ஸ் நியூ பிகினிங்ஸ் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அது ரிலேட்டடாக கம்யூனிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். December 21st எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். King of Pentacles, 8 of Cups, 9 of Swords. கரியர் ரிலேட்டடாக நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கலாம். இன்னும் எந்தவித மாற்றமும் ஏற்படலையோ அப்படின்னா உங்களுடைய பொசிஷன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக சாலிட் ஃபவுண்டேஷனாக இன்னும் இல்லையே அப்படின்ற ஒரு ஓவர் திங்கிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. Page of Cups, 2 of Wands, 8 of Pentacles, Star, 7 of Swords, 4 of Cups, bottom, Ace of Cups, Knight of Wands, Son of Pentacles. ஸோ எப்படி இருக்கலாம் இன்னைக்கு அப்படின்னா, பாஸ்டில் நிறைய ஏமாற்றம் நடந்திருக்கலாம். அந்த ஏமாற்றத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்திருந்தாலும் இன்னும் அந்த பாஸ்ட் எனர்ஜி கொஞ்சம் உங்களுக்கு இன்னைக்கு அந்த பாஸ்ட் எனர்ஜியில் பார்க்க முடியுது. ஆனால் நம்பிக்கையோட இருங்க. ஸோ உங்களுடைய நம்பிக்கை கொஞ்சம் குறையிறத பார்க்க முடியுது. என்னதான் பாஸ்டில் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி நடந்திருந்தாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கான ஆஃபர் கொடுக்க தான் செய்கிறாங்க. பட் நீங்கள் தான் இன்னும் கொஞ்சம் வேறு ஆங்கிளில் யோசித்து பார்க்கணும். அது இல்லாதனால கொஞ்சம் உங்களோட எனர்ஜி பாஸ்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர் திங்க் பண்ணாமல் அடுத்து உங்களுடைய எஃபர்ட் போடணும். உங்களுடைய ஒர்க்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நினச்சி நீங்கள் போட வேண்டிய ஒரு நாளாக தெரியுது. ஓகே, சில பேர் ரொம்பவே எதிர்பார்த்துட்டே தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களோட எனர்ஜி அப்படிதான் தெரியுது.
இது கம்ப்ளீட்டாக பாருங்கள். உங்களுடைய பர்சன் உங்கள்கிட்ட வரணும். உங்களுடைய அந்த லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகணும். சிலருக்கு வந்து எப்படின்னா மேரேஜ் வரையும் போகணும். மேரேஜுக்கு ஒரு டைமிங், டிவைன் டைமிங் வர வரையும் பொறுமையாக இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. அந்த எனர்ஜியை பார்க்க முடியுது. ஓகே, ஃபினான்ஷியலாக பார்க்கும்போது உங்களுக்கு சம் ஆஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான சோர்சஸ் டிவைன் வந்து ஏற்படுத்தி தருவாங்க. ஓகே, ஸோ ஃபினான்ஷியலி எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, அதுக்கான ஒரு நியூ ஆஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ஒர்க்காக கூட அமையும். உங்களுடைய ஃப்யூச்சருக்குமே ஒரு நல்ல ஒரு ஆஃபராக இருக்க போகுது ஃபினான்ஷியலாக. ஸோ கரியர் ரிலேட்டடாக ரொம்ப யோசிக்கிறீங்க. உங்களால் எதுவுமே செய்ய முடியல. இன்னும் ஒரு நியூ பிகினிங், ஒரு நீங்கள் வந்து ஸ்டக்காகி இருக்கிறீங்க. ஓகே, பழசை இன்னும் லெட் கோ பண்ணாமல் இருக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. இன்னும் பழசை நினச்சி அதையே இறுக்கி பிடிச்சிட்ருக்காம அதுலேருந்து நீங்கள் வெளியில் இன்னைக்கு வருவீங்க. ஓகே, I feel so right, exactly. ஸோ இது நாள் வரைக்கும் ரொம்ப ஓவர் திங்கிங் போயிட்டுருக்கு. அபவுட் யுவர் ஜாப் இருக்கலாம். அதில் வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. ஓகே, ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்க முடியுதா? ஸோ நீங்கள் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்குது. ஓகே, அதை நோக்கி நீங்கள் இன்னைக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாட் இஸ் திஸ்? 8 of cups, temperance, 3 of cups, 3 of pentacles, wheel of fortune, so hierophant. ஸோ ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிருந்திருக்கு இது வரைக்கும். நிறைய ஏமாத்திருக்கலாம். உங்களுடைய திறமையை புரிஞ்சுக்காம உங்களுடைய லீடர்ஷிப்பை கூட ரோல் நீங்கள் அந்தளவுக்கு எலிஜிபிளான ஒரு பர்சன், எதையுமே வந்து நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணக்கூடிய ஒரு பர்சன். பட் அதை புரிஞ்சுக்காம பாஸ்டில் நிறைய அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எனிகோ நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்து நீங்கள் விலகி வந்திருக்கலாம். பட் இப்போ என்ன அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கான இந்த ஒரு செலிப்ரேஷன் அமையும். ஓகே, ஸோ அகெயின் வந்து உங்களுக்கான ஒரு 3 of Pentacles, மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வரதை பார்க்க முடியுது. ரைட், ஸோ வெயிட்டிங். நீங்கள் ஏதோ எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணும். அந்த வெயிட்டிங் பீரியட் முடிய போகுது. ஓகே, முடிஞ்சு நீங்கள் ஒரு நியூ டைரக்ஷனை நோக்கி போக போகிறீங்க. இது வரைக்கும் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த என்ன சொல்கிறது, கவலைன்னு சொல்லலாம்,
நீங்கள் இந்த கவலை தானே உங்களை இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கு இல்லையா, வேறு எதுவும் செய்ய விடாமல். அதில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஓகே, ஸோ ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ ஒரு நியூ பிகினிங் இருக்க போகுது. அது வந்து எப்படின்னா, த்ரீ ஆஃப் கப்ஸ் ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு தரதான் போகுது, ரைட். ஓகே, ஃபைன். அண்ட் அகைன் கிங் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ். ஸோ மணி ரிலேட்டடாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. சில பேருக்கு அவங்களுக்கு மணி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருது, ஆனால் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகே, ஸோ I forgot to tell in English. Let me tell now. If you are expecting money from someone or from somewhere, it is surely coming, but somewhat it will take time. Okay, anyhow you will get it, but surely but slowly it is coming for you. So don't worry about it. You need to concentrate on your work today. Okay, ஸோ எதிர்பார்த்துட்டே இருக்காமல் நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து கன்டினியூ பண்ணுங்கள். வர வேண்டியது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மணி ரிலேட்டடான பிஸ்னஸ் ஆர் சம்வாட் அதில் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு சக்ஸஸை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ there is a sudden change in your career. If you are thinking a lot about your career or job, right? So there is a new beginning for you. It will lead you to enjoy your environment. Okay, you may get some new projects, right, or new job also, right? So I feel you want to have some new changes in your career. There is a possibility of changing your career also, right? If you are thinking about it so far, now your waiting period is coming to an end, and you are overcoming all the obstacles to reach your goal. Today I am able to see you to have new changes in your career, right? And now let us see about your relationship. ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பழசை நினச்சி பார்த்துட்டு இருக்க டைம் மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் உங்கள் மனநிலையை பாதிக்கலாம், ரைட்? ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கோங்க, நம்பிக்கை இழக்க வேண்டாம். அண்ட் பழசே நினச்சிட்டு இருந்தோம்னா வரப்போகிற புதிய விஷயம் வந்து கணக்கு தெரியாது. அதனால அதுலேருந்து கொஞ்சம் உங்களை டைவர்ட் பண்ணிக்கோங்க, நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அப்படின்ற மெசேஜ் தான் பார்க்க முடியுது. உங்களுக்கான ஒரு டிவைன் டைமிங் வரும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு இன்னைக்கான ஒரு மெசேஜ். ஆனால் கண்டிப்பாக ஒரு நியூ
beginning இருக்குது, okay, but you need to wait patiently. So what is the Son of Swords? Four of Swords, the Fool. Again Seven of Swords. ஸோ உங்களை ஏமாத்தினவங்களையோ இல்லை உங்களை கஷ்டப்படுத்தினவங்களையோ பற்றி நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டாம், ரைட்? அது நமக்கு தான் வந்து என்னாகும், ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். டைம் வேஸ்ட் ஆகும், எனர்ஜி வேஸ்ட் ஆகும், ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காமல் புதுசாக என்ன ஆரம்பிக்கலாம், உங்களோட எனர்ஜி வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். அதை பற்றி நீங்கள் இன்றைக்கி யோசிக்கணும் அதிகமாக. ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரியான மனப்பிரச்சனைகள் எல்லாம் வந்து இது மாதிரி தூக்கி தூர வச்சுட்டு அமைதியாகிடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் கிடைக்குது. பட் யூ நீட் டு புட் எஃபர்ட் ஃபார் நியூ பிகினிங், ரைட்? அண்ட் நிறைய நியூ பிகினிங்ஸ் தான் பார்க்க முடியுது இங்கே. ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிக்கல், ஃபூல், chariot. Okay, you need to take steps towards your life, right? You need to move forward. Okay, ஏமாத்தினவங்களே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காம உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னோக்கி போகணும். இது வரைக்கும் ஏமாத்தினவங்களோ இல்லை உங்களுக்கு நீங்கள் கடந்து வந்த பாதையோ அது கஷ்டமானதாக இருந்திருக்கலாம். அதையே நினச்சி புலம்பிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஸோ அதுலேருந்து யூ ஷுட் மூவ் ஃபார்வர்ட், ரைட்? நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு முன்னோக்கி போகணும். அதுவும் வந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு போகணும், ரைட்? இன்னும் உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை வந்து பார்க்க முடியுது. நீங்கள் ஷைன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஓகே? அது வந்து உங்களுக்கு ஒரு டைம் வரும்போது தெரிய வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் போதும். So you need to wait, right? Today you may receive some news about your commitment, right? Or about your job. Suppose ஏதோ ஒரு நியூஸை எதிர்பார்த்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஓகே? உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான நியாயம் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ஒரு எனர்ஜி இருக்குது, கொஞ்சம் அந்த கவலை வந்து இருந்துகிட்டே இருக்குது, ஓகே? அதுலேயே உங்களுக்கு டெசிஷன் எடுக்க முடியல. நீங்கள் நினைக்கிறது எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் பொசிஷன் பார்க்க முடியுது. பட் இதுக்கு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். வாட் யூ நீட் டு டூ அப்படின்னு பார்க்கலாம், ஓகே? மேபி சில பேருக்கு இன்னைக்கு அந்த டேயாக இருக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, ஓகே? அது அந்த பொறுமைக்குரிய பலனை நீங்கள் இன்னைக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ஓவரால் எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸாக இருக்கு. 10 of Cups, கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க, ஓகே? ஃபைன். A situation that's been troubling you has come to an end and you can breathe a sigh of relief with the challenging times behind you. You can now move on, right?
It is important to fully let go at this juncture. Someone in your life may now finally be free of his or her addictions or codependency issues. ஸோ உங்கள் கூட உங்கள் பர்சன் சண்டை போட்டே இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அது எல்லாமே வந்து மாறப்போகுது. ரைட், இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ இது எல்லாமே இந்த ஒரு கார்டில் வந்துருச்சு. நீங்கள் இதுவரையும் பார்த்துட்டு இருந்த சேலஞ்சே பெரிய பயங்கரமான சேஞ்சஸ் வரப்போகுது. ஏன்னா இங்கே டவர் பார்க்குறோம். ஸோ நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. ஃபைன். ஸோ உங்களுடைய கஷ்ட காலங்கள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. ஓகே, ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்க போகுது. ஃபைன். ஸோ ஃபைனலி உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். Within next few weeks or within next few months, take action. Okay, perfect timing, peaceful resolution. You are getting the same messages again and again. That means நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கலாம். அதனால் அதை புரிஞ்சிட்டு டிவைன் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. ஸ்டெப்பை எடுத்துகிட்டே இருங்க. உங்களுடைய முயற்சியை வந்து நிறுத்த வேண்டாம். டிவைன் டைமிங், சரியான ஒரு டைமிங் வரும்போது நீங்கள் உங்களுக்கான மாற்றங்கள் நிறைய வரும். அதுவும் அது வந்து இன்னும் சில வாரங்களில் வர இருக்குது. ஓகே, ஸோ romancing. What waiting for? You deserve love. Religious factors. Love yourself first. Romantic feelings. Let go of control issue. Finances and career. Make the effort. பார்த்தீங்களா? Action, action. Take action, take action, take action. அதுதான் ரிப்பீட்டடாக கிடைக்குது. சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருக்கலாம், பட் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. அப்படி இருக்கிறவங்க ஆக்ஷன் எடுக்கலாம். அதர்வைஸ் இந்த மாதிரியும் இருக்கலாம். அது கெட்டிங் டு நோ ஈச் அதர். உங்கள் பர்சன்ட்ட பேச பயப்படலாம். சில பேர் பயந்துட்டு இருக்கலாம். ஓப்பனாக வந்து கேட்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கலாம் மேபி. அண்ட் ஸோ வெயிட் பண்ணுறதா மூவ் ஆன் பண்ணுறதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் வாட் வெயிட்டிங் ஃபார்? டிவைன் டைமிங் இஸ் அட் ஒர்க் இன் யுவர் லவ் லைஃப். ஓகே, ஸோ உங்களுடைய லவ் லைஃப் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகும், அடுத்த லெவல் போகும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ற மெசேஜ் கொடுக்குறாங்க. சில பேருக்கு ரிலீஜியன் ஐ மீன் நீங்கள் வேறு ரிலீஜியனாக இருக்கலாம், அதில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் மேபி. இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்பிரிச்சுவல் பாத், அவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்பிரிச்சுவல் பாத் வேறையாக இருக்கலாம். எனிஹோ, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? உங்கள் பர்சனுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டை ஏற்படுத்திக்கோங்க. அது ஒரு அட்ராக்ஷனாக ஏற்படுத்தும். ரைட், அதுக்கான எஃபர்ட் போடுங்க. உங்களை கவனிக்கிறதுக்கான எஃபர்ட் போடுங்க. உங்களோட ஃபினான்ஷியல் கரியர் சுச்சுவேஷனில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் a romantic feeling between you both. So your feelings are real and worth exploring. You need to allow the situation to unfold naturally. Okay, for the time being financial issues are a factor in your love life, but you need to wait patiently. The situations will be changed automatically. Okay, love yourself first. Okay, this is what I have for you today. Thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.